நீர்த்தாங்கி ஒன்று 480 லிட்டர் நீரை வைத்திருக்கத்தக்கது. நீர்த்தாங்கி ஒன்று 480 லிட்டர் நீரை வைத்திருக்கத்தக்கது. நீர் நிரப்பு குழாயின் மூலம் 12 லிட்டர் நிமிடம் என்னும் கதியில் தாங்கிக்கு நீர் பாய்ந்து வரும் அதே வேளை நீர் வெளியேறும் குழாய் மூலம் 15 லிட்டர் நிமிடம் என்னும் கதியில் நீர் தாங்கியிலிருந்து வெளியேறுகின்றது. ஒரு நீர்த்தாங்கி ஒன்று 480 லிட்டர் கொள்ளளவு வச்சிருக்கு. அது நீர் நிரப்புற குழாய் மூலம் 12 லிட்டர் ஒரு நிமிடத்துக்கு 12 லிட்டர் நீர் தாங்கிக்குள்ள ஏறும். அதே நேரத்துல திறந்துட்டா ஒரு நிமிடத்துல 15 லிட்டர் வெளியாகிடும். இப்ப பெரிதாக உள்ள தாங்கியை நிரப்புவதற்கு நீர் நிரப்பும் குழாய் முற்பகல் 10 மணிக்கு திறந்து விடப்படுகிறது. சரியா? 10 மணிக்கு திறந்து விடப்படுது. நீரை வெளியேற்றும் குழாய் முற்பகல் 10:20 திறக்கப்படுது. அப்போ உங்களுக்கு தெரியும், இரண்டு குழாய்களையும் திறந்து வச்சிருந்தா ஒரு நிமிடத்துல 3 லிட்டர் நீர் வெளியேறிடும். அது விளங்கிட்டா? ஒரு 2 குழாய்களையும் திறந்து வச்சிருந்தா ஒரு நிமிடத்துல 3 லிட்டர் நீர் வெளியாகும். இப்ப எங்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா, முற்பகல் 10 மணிக்கு நீர் நிரப்புற குழாயை துறந்து 10:20 வரை கட்டியும் அது நீரை நிரப்புது. அப்ப 20 தரம் ஒரு நிமிடத்துக்கு 12 லிட்டர். அப்ப 20 நிமிடத்துக்கும் 240 லிட்டர் நீர் தாங்கிக்குள்ள இருக்கும். அதுக்கு பிறகு 10:20க்கு அந்த நீர் வெளியேற்ற அந்த இதை திறந்துட்டா தாங்கி மறுபடியும் எத்தனை மணிக்கு பெரிதாகும். அப்ப எத்தனை மணிக்கு வெளியாகும்டா, இந்த 240 முழுமையாக எவ்வளவு நேரத்துல வெளியேறும் கேட்டா, 2 ஒன்றா திறந்துருச்ச குளம் 3 லிட்டர் தண்ணி வெளியே போகணும். அப்ப 240க்கும் 3ஆல பிரிச்சுட்டேன்னா 80 நிமிடம் தேவைப்படும். 10:20 இருந்து 80 நிமிடம் தேவைப்பட போகுது. 10:20 40 நிமிடம் போனா 11 மணி. இன்னொரு 40 நிமிடம் போக 11:40க்கு அது என்ன செய்யலாம், ஃபுல்லா பெரிதாக காணப்படும். விலகணிஞ்சாரு என்னென்னவா இதுல இந்த கேள்வியில இன்னொரு வித்தியாசம். வளமைக்கு செய்யற கேள்விதான், ஒரு நீர் உள்ளுக்க சேர்க்கிற நீரை உள்ளுக்க ஏத்துற குழாய் இப்படி போட்டு காட்டிச்சாங்க 12 லிட்டர் நிமிடம். அப்போ ஒரு நிமிடத்துல 12 லிட்டரை உள்ளே அனுப்பும். நீரை வெளியேற்றுற குழாய் 17 லிட்டர் நிமிடம். அப்போ ஒரு நிமிடத்துல 15 லிட்டரை வெளியாகிடும். ரெண்டும் ஒன்றா திறந்திருந்தா ஒரு நிமிடத்துல 3 லிட்டர் நீர் வெளியேறும் டேங்க்ல இருந்து. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, சரியா 10 மணில இருந்து 10:20 வரைக்கும் இந்த நீரை உள்ள சேர்க்கிற குழாயை மட்டும்தான் திறக்கிறாங்க. அவ 10ல இருந்து 10:20 வரைக்கும் 20 நிமிடத்துக்கும் 12 லிட்டர் படி 240 லிட்டர் தண்ணி உள்ள இருக்கும். 10:20க்கு பிறகு நீரை வெளியேற்ற குழாயையும் திறந்தா ரெண்டும் சேர்ந்தா 3 லிட்டர் ஒரு நிமிடத்துல வெளியேறும். 10:20ல இருந்து இந்த 240 3 லிட்டராக வெளியேற தொடங்கும். அப்படி தொடங்குனா மொத்தம் 80 நிமிடம் தேவைப்படும். அப்ப 80 நிமிடத்துல அந்த டேங்க் மீண்டும் பெரிதாக காணப்படும். 10:20ல இருந்தா இது ஆரம்பிச்சது. 10:20 சேர்த்தா 11 மணி. 80 நிமிடம்னா இன்னொரு 40 நிமிடம் மீதி இருக்கு. ஆக 11:40க்கு அது பெரிதாக